கடவுள் எதுக்கு வேணும்? இந்த உலகத்தில் கொண்டாட்டமாக வாழணும்னா, சந்தோஷமாக வாழணும்னா நிச்சயமாக இறைவன் வேணும். இந்த மாதிரி மனுஷன்ட்டெல்லாம் ஏன் அனுப்பிச்சா அப்படின்னு கேட்டேன் நான். அவளுக்கு திரும்பவும் ஒன்றும் புரியல. அவள் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டா. ஏன்னா நான் உனக்கு எதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டா. இது ஏன் எனக்கு முதல்ல சொல்லலை அப்படின்னு தான் நான் திருப்பி கேட்டேன். இத்தனை நாள் நான் என்னோடய லைஃப் நான் பாதி வேஸ்ட் பண்ணிட்டேன், யாராருக்காகவோ வாழ்ந்துட்டேன் நான், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. ஆரம்பிக்கிறப்ப எனக்கு விளங்கலை. ஏன்னா இந்த பாடத்தை என்னை பற்றி அவர் சொல்கிறாரு. அப்போ என்னை பற்றி அவர் சொல்கிறப்ப நான் என்ன தான் கவனிக்கணும், எனக்குள்ளே என்ன நடக்குன்றதை நான் பார்க்கணும். ஆனால் இவ்வளோ நாள் நான் என்ன செஞ்சுருந்தேன், வெளியில் உள்ளதை பார்த்துக்கிருந்தேன். வெளியே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை பார்த்துக்கிருந்தேன். ஐயா அதை ஸ்விட்ச் பண்ணி உள்ளுக்கு கொண்டு போனார். இந்த கடவுள்ன்றது உடல், உயிர், மனம் ரொம்ப அழகாக ஒன்று தெளிவாக ஆக்கிட்டு அதுக்கு என்னென்ன அர்த்தன்றதையும் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது கேட்காத ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மைண்ட் என்ன செய்யுது, இந்த மனம் என்ன செய்யுது, அப்புறம் ஏன் வாழ்க்கையில் துன்பப்படுறோம், ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக ஒவ்வொன்றையும் வகுத்து அழகாக அதை எடுத்துரைத்தார். அதோட ஒரு முக்கியம் என்னன்னா, ஐயா அவரோட இடத்துலேருந்து இறங்கி ஆசிரியராகவும் இருந்தார், தந்தையாகவும் இருந்தார், நண்பனாகவும் இருந்தார். இந்தமாரி எல்லா விஷயத்திலும் இறங்கி எல்லாத்துக்கும் கைட் பண்ணார். 25 புக்கு வச்சுக்கிட்டு ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கோர்ஸ் படித்தா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைச்சிருக்கு. இது ஒரு 6 வருஷ தேடல் எனக்கு. சின்ன வயசில் நம்ம மசூதிக்கு போ, பள்ளியாசல் போகணும்னு சொல்லுவாங்க, ஏதோ போயிட்டுருப்பேன். அந்த ஒரு 6 வருஷமாக தான் நான் கட்டடங்களுக்குள்ளே கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு உணர்ந்து வெளியே வந்தேன். வெளியே வந்தால் ஆனால் கடவுள் ஒன்று இருக்குது, அது எப்படி, அது மட்டும் தெரியும். ஆனால் எப்படி இருக்குது, என்ன, நான் யார், அதெல்லாம் எதுவும் ஒரு ஒரு மங்களாக தெரிஞ்சது. ஐயா தெளிவாகிக்கிறாரு. இந்த 2 நாள் நிஜமாக நான் என்னோட சின்ன வயசுக்கு நான் போனேன். ஐ மீன் 5 வயசு, மை காலேஜ் டேஸ். ரியலி தேங்க்யூ சார் ஸோ மச். ஏன்னா நான் இத்தனை நாள் 25 வருஷம் ஐ எம் மிஸ்ஸிங் எவ்ரி திங். இந்திலேருந்து டெய்லி ஆடுவேன் சார், வெஸ்டர்ன் ஆடுவேன், குச்சிக்குடி ஆடுவேன், பரதநாட்டியம் எல்லாமே ஆடுவேன். நான் இந்த 2 நாளில் நான் பிறந்ததுலேருந்து இந்த அளவுக்கு ஆனந்தமாக இருந்ததே கிடையாது. எஸ்டர்டே மை டாட்டர் ஆஸ்கர் மீ, என்னம்மா வை ஆர் யூ ஸோ குஷி டுடே? எங்கள் ஹஸ்பண்ட் கேட்குற, என்ன நீ ஒரே ஒரு ஃபேண்டசி கதையில் மாறின மாதிரி இருக்கா என்ன? ஏன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக வாழணும்னு நான் யோசித்தேன். இனிமேல் எப்போவுமே என் நினைப்பு என்னை பற்றி தான். என்னை பற்றி நான் சந்தோஷமாக இருக்கும்போது என்னோட சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன்னா நிச்சயமாக கொண்டாட்டமாக இருக்கேன். பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கிறேன்னா பொருளாதாரத்தில் நிச்சயமாக வளர்ச்சி இருக்குது. இப்போ தைரியமாக இருக்கேன்னா நிச்சயமாக தைரியமாக இருக்கேன். முன்னாடியே காட்டிலும் முதல்ல எப்படி இருந்தேன், கொஞ்சம் கூச்ச சுபாவம்லாம் இருந்துச்சு. இது எப்படி இருக்குது, எப்படி வரும் அப்படின்னா, ஐயா கிட்ட பார்த்தாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துடுது. குழந்தைங்க கிட்ட பொய் சொல்லாதேன்னு சொல்லிட்டு பேணிட்டு வர குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், காலை கழுவுனியான்னு கேட்குறோம். அதுவே பொய் தானே. அதுதான் நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு இது. உச்சந்தலையில் யாரோ ஓங்கி அடித்து இவர் தான் உன் குருன்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ இத்தனை நாள் நம்ம எப்படி ஒரு பொய்யான ஒரு இதில் இருந்துன்னு இருக்கோம், நம்ம குழந்தைங்களையும் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அசியமாக பேசினா கூட, அவர் அசியமாக பேசினா கூட நான் கேட்பேன், ஏன் பேசுகிறாரு அப்படின்றத கேட்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யாருக்கு என்ன வேணுமோ அதான் பார்ப்பாங்கன்ற போல் அவர் பேசுகிறதுல உள்ள இருக்கிற அண்டர்லைன் அந்த உணர்வு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவர் எல்லாரையும் திட்டாருன்னா வேணே திட்டல இல்லை அப்படி சொல்லிக்கல. அவர் இங்கே ஒரு யோக குடியில் இருக்குது, இதுதான் அந்த கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே வாங்க, நீங்கள் என்னென்ன கற்று வச்சுருக்கீங்களோ அது அத்தனையும் இங்கே உடைக்கப்படும். எந்திரன் படத்தில் அந்த ஒரு ரோபோவுக்கு ஓட்டிக்கிட்டு எல்லாம் எப்படி போல கொட்டும், அந்த மாதிரி கொட்டிடுச்சுன்னா நீ இங்கேருந்து போக மாட்டேன். இதுதான் அதை விட இங்கே வந்தால் ஜெயிக்காது, திரும்பி இந்த இடத்துக்கு போக முடியாது. இதுதான் அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இங்கே வருவீங்க. ஐயாட்ட உபதேசமோ ஆனந்த வாழ்வும் அட்டன் பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க லைஃப்பில். குரானில் ஒரு வசனம் வரும், அதாவது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தூதரை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு கடவுள் சொல்ல மாதிரி ஒரு வசனம் வரும். அப்போ தமிழுக்குன்னு ஒரு தூதர் வந்திருப்பாரா, அவர் யாராக இருப்பார் அப்படிலாம் தேடிட்டு இருந்தேன். அது ஐயாவை கூட இருக்கலாம். இதை நான் சொல்கிறது நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு அதிகபட்சமாக தெரியும். அது நான் என்ன சொல்கிறேன்னு தெரிய முடியாது. ஆனால் அவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு பயம் இல்லையேன்னு சொல்லி வரும். கடவுளை சேவித்தது யாருக்கு பயப்படணும்? கடவுளை ஒரு மனுஷர் அவர் சேவிச்சிட்டாரு, அவருக்கு எப்படி எதுக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும்? அவர் பயப்படணும் எதுக்கு அவசியம் இல்லையே. அப்படியாப்பட்ட மனிதரை போய் நீங்கள் பார்த்து பேசு, அதை பேசு, இதை பேசு, அவர் இவருன்னு யாரோ உதாரணம் காட்டுறீங்க நீங்கள்லாம்.
என்னங்க இதெல்லாம் சரியே இல்லை. முதல்ல வாங்க, உங்களுக்கு தெரியாததெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணுப்பா. வந்து நீ ஜக்கியாக இருக்கட்டும், இல்லை அவன் நித்யாவாக இருக்கட்டும், யாராகட்டும் வாங்க. ஐயா சொல்கிற மாதிரி சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அது ஐயாவுக்கு மட்டுமே சொந்தமானது. தமிழ் சமுதாயத்துக்கே கிடைத்த ஒரு பிரமாண்டம் ஐயா.